Hello students. So next NEET preparation நம்ம diversity in living world ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோஸ் முடிச்சு animal kingdom we already started. So now we are going to diversity in living world animal kingdom உடைய classification பத்தி பார்க்க போறோம். So before getting into the topic, the most happiest moment என்ன இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய +2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. So whatever the marks you have scored, first of all I congratulate you all. உங்க எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். And one more thing என்ன அப்படின்னா whatever the marks you secured, don't bother about it. சப்போஸ் ரொம்ப கம்மியாக வந்துருந்துச்சு தோணுதுன்னா ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணி மார்க் வாங்குங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த மார்க் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கெரியர். அதுக்கப்புறம் கெரியர் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நீட், ஜேடபிள்யூ இதில் முதல்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு சைடில் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் போட்டு வைங்க. ஸோ தெர் ஆர் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ மூவ் ஆன். ஸோ ஒரு இடத்துல நிற்க வேண்டாம், நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ எதையுமே நம்ம போட்டு மனசில் குழப்பிக்கவும் முடியாது. So first of all, animal kingdomல kingdom that is animalia that you know well. அந்த animalia kingdomல நம்ம தான் பார்த்திருக்கோம். kingdom இருந்தாலும் கிளாஸ் இருந்தாலும் phylum இருந்தாலும் எல்லாத்துலயுமே subdivisions இருக்க வாய்ப்புகள் இருக்கு. depends on the சின்ன variations வச்சு எல்லா கேரக்டர்ஸும் ஒண்ணா இருக்கும். பட் சின்ன வேரியேஷன்ல நம்ம வந்து kingdom sub kingdoms கிளாசிஃபை பண்ணிருக்கோம். Likewise, kingdom animalia is classified as two sub kingdoms, that is Parazoa and Eumetazoa. Okay, that is Eumetazoa and Parazoa. Parazoa all are multicellular organisms. Multicellular na tissue level அந்த மாதிரி இருக்காது. எல்லாமே அனிமல்னாலே மல்டிசெல்லுலர் தான், பட் இதுல செல்லுலர் லெவல் ஆர்கனைசேஷன் இருக்கும். Eumetazoa வந்து ஆர்கன், டிஷ்யூ அந்த மாதிரி லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கும். அதுல ரேடியேட்டா அண்ட் பைலேட்ரியா ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க. So Eumetazoa is classified into two, radiata and bilateria. So radiata is, you know very well, radial symmetry, and also it is present in diploplastic animal, ஈரடுக்கு உயிரினங்கள்ல காணப்படுது. ஓகே, bilateria அப்படின்னா என்னது? bilateral symmetry, மூவடுக்கு உயிரினங்கள்ல காணப்படுது, triploplastic. இப்போ bilateria is further in turn classified into protosomia and deuterosomia. இதெல்லாம் தொகுதி, இது ஒரு டிவிஷனா பிரிச்சிருப்பாங்க. இதுல புரோட்டோசோமியாங்கிறது ஒரு டிவிஷன், டியூட்ரோசோமியாங்கிறது டிவிஷன். இப்போ பைலேட்ரல்னா ட்ரிப்ளோபிளாஸ்டிக், மூவடுக்கு உயிரினங்கள், அது எல்லாமே உண்மையான உடற்குழி உடையவை. உண்மையான உடற்குழியிலே நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லிருக்கேன், ரெண்டு டைப் சொல்லிருக்கேன் இல்லையா? ஒன்னு சீசோசிலமேட்டா and another is enterosil. Enterosil is நம்ம மனிதர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா அந்த கேஸ்ட்ரிக் கேவிட்டில இருந்து வரக்கூடிய அந்த உடற்குழி. வேற சீசோசிலமேட்டா அப்படிங்கிறது உங்களுடைய அந்த இது நடு அடுக்கு வந்து பிளவுபடுவதால் ஸ்பிளிட்டிங் ஆஃப் மீசோடெர்மட்டஸ் கிரியேட்டட். ஓகே, அது நம்ம பார்த்ததுதான். ஓகே, சோ தீஸ் ஆர் தி பேசிக்ஸ், எப்படி கிளாசிஃபை பண்றாங்க அனிமல் கிங்டம்ல அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் உங்க புக்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 ஃபைலம்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஓகே, தொகுதிகள். அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்டேட்டா இந்த மாதிரி நிறைய பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில் நான் கார்டேட்ஸ் அப்படி இன்வெர்டபிரே. ஓகே, ஸோ இன்வெர்டபிரேட்ஸ் முதுகு நான் அற்றவை. ஓகே, அதாவது முதுகு நாணிகள், முதுகு நான் அற்றவை. ஓகேவா? முதுகு நான் இல்லாது அந்த மாதிரி நான் வெர்டபிரேட்ஸ், இது இன்வெர்டபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதுகெலும் வற்றவை அப்படின்னு சொல்லி. அதோடைய தொகுதி வந்து என்னதுன்னா நான் கார்டேட்ஸ். இந்த நான் கார்டேட்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைலம் என்ன பார்க்க போறோம், முதல் தொகுதி அப்படின்னா பொரிஃபெரா. ஸோ பொரிஃபெரா, the word itself indicate, பொரி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா என்னது? துளை. ஓகேவா? அதாவது போர்ஸ். ஓகேவா? துளை, சின்ன துளைகள். ஃபெரா அப்படின்னா ஹேவிங் டு பியர். அப்போ பொரி டு பியர் அப்படின்னா என்னது? போர்ஸ் டு பியர், துளை உடலிகள் அப்படின்னு சொல்லலாம். இது ஏன்னா உடல்ல வந்து சின்ன துளைகள் காணப்படும். அந்த துளைகள் வழியா தான் எல்லா ப்ராசஸும் நடக்கிறதுனால இது நம்ம பொரிஃபெரா, துளை உடலிகள் அப்படின்னு நம்ம வகைப்படுத்தியிருக்கோம். ஸோ இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கடற்பஞ்சுகள். ஸோ துளை உடலிகள் பொரிஃபெரானாலே கடற்பஞ்சுகள், பெரும்பாலும் கடல்ல தான் எல்லாமே வாழக்கூடியது, மெரைன் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுல அக்வாட்டிக்ல மெரைன்லயும் இருக்கு, ஈவன் சிலது ஃப்ரெஷ் வாட்டர்லயும் உங்களுக்கு காணப்படுது. ஓகே, இதுல அசிமெட்ரிக்கல், சிலது சிமெட்ரிக்காவும் இருக்கு, சிலது ரேடியல் சிமெட்ரியை ஃபாலோ பண்ணுது. ரேடியல் சிமெட்ரி ஃபாலோ பண்ணுதுன்னா அப்ப டெஃபினெட்லி இட் ஹாஸ் 2 லேயர்ஸ். டிப்ளோபிளாஸ்டிக்கா தான் இருக்கணும் இல்லையா? ஸோ டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ஆப்வியஸ்லி கடல் பஞ்சஸ் அந்த சாஃப்டன் இட் செல்ஃப் இட் இண்டிகேட்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் செல்லுலார் லெவல்ல எக்ஸாம்பிள் வந்து கடல் பஞ்சுன்னு பார்த்துருப்போம். அப்போ கடல் பஞ்சு வந்து செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனை எக்ஸிபிட் பண்ணுது. அதுல வந்து அந்த செல்ஸ் வந்து லூஸ்லி பவுண்டா இருக்கும் இல்லையா? ஸோ லூஸ்லி பவுண்டா இருக்கிறதுனால டைட்டா இல்லாதனால ஆர்கன் சிஸ்டமோ டிஷ்யூ சிஸ்டமோ உருவாக வாய்ப்பு கிடையாது. ஒன் திங். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேனல் சிஸ்டம், வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆஸ்டியாங்கிற குழி. ஓகேவா? இந்த ஆஸ்டியாங்கிற குழி வந்து என்ன வருதுன்னா ஸ்பாஞ்சோசில். ஓகே, ஸ்பாஞ்சோசில் மைய குழியில, மைய உடற்குழியில வருது. இது வந்து என்டர் ஆஸ்டியாங்கிற வாய்க்குழி வழியா தண்ணி என்டர் ஆகி வாட்டர் டிரான்ஸ்போர்ட், அந்த வழியா தான் அந்த வாட்டர்ல தான் மினரல்ஸ் இது வந்து சக் பண்ணி தனக்கு தேவையான மினரல்ஸை கெயின் பண்ணிக்கும். அண்ட் அவுட்டர் மோஸ்ட் எது வெளியேறது என்னது அப்படின்னா ஆஸ்குலம்.
So osculum is out and ostia is in and out, and the center seal அதாவது மைய குழிங்கிறது ஸ்பாஞ்சோசில். ஸோ இந்த இடத்துல தான் வந்து தேங்கி கொஞ்ச நேரம் நின்று எல்லாருக்கும் என்ன பண்ணும், கடத்தும். ஓகேவா, அந்த உடம்புல எல்லாமே உறிஞ்சுக்கும். நம்ம உடம்புல எப்படி டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அதாவது என்னது லைக் பிளட் வந்து எப்படி சர்க்குலேட் ஆகுது, லைக்வைஸ் இட் அக்கர்ஸ் ஹியர். ஓகே, ஸோ இதான் ரெஸ்பிரேஷன், சர்க்குலேஷன் எல்லாத்துக்கும். எக்ஸ்கிரீஷன் கூட இது அவுட் ஆகுது, எக்ஸ்கிரீஷன். இது நியூட்ரிஷனே இதுதான். ஓகேவா இவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு காணப்படுது. என்னது அப்படின்னா, ஓகேவா, கொயினோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது காலர்ஸ், கழுத்துப்பட்டை செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கொயினோசைட்ஸ் கழுத்துப்பட்டை செல் தான் கசையிலை போன்ற அமைப்புகள் எங்க இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்பாஞ்சோசில்ல இருக்கும். ஸ்பாஞ்சோசில்ஸ்ல அந்த கொயினோசைட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் என்ன பண்ணா அந்த ஃபிளாஜிலேட்டட், அதாவது உடல் நீட்சிகள் மாதிரி தோணும், அதுதான் வந்து சக் பண்ணுறது, உறிஞ்சுறது எல்லாமே அது பார்த்துக்கும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இன்னும் என்னன்னா சிலிசியஸ் அண்ட் கால்காரஸ், இது வந்து என்னதுன்னா அந்த உடலுக்கு உறுதியை கொடுக்கக்கூடியவை. கால்சியம் மற்றும் சிலிக்காவினால் செய்யப்பட்ட உடல் அமைப்புகள், அதான் கால்காரஸ் அண்ட் சிலிசியஸ் ரெண்டு அமைப்புகள் இருக்கு உடல் லேயர்ஸ்ல. அது வந்து உடலுக்கு உறுதியை கொடுக்கிறது. ஓகே, என்னதான் மென்மையா இருந்தாலும் அது வந்து அவுட்மோஸ்ட் என்விரான்மெண்ட் வித்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு சில உறுதியான விஷயங்கள் வேணும் இல்லையா, அதுக்கு அந்த கால்சியம் அண்ட் சிலிகேட் லேயர்ஸ் வந்து அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. இதனுடைய நியூட்ரிஷன் பாத்தீங்க அப்படின்னா ஹோலோசோயினா இன்ட்ராசெல்லுலர், உள்ளார்ந்த இது. ஓகேவா, செல்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய இன்ட்ராசெல்லுலர். ஓகேவா, ஸோ இன்ட்ராசெல்லுலர் செல்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய உணவூட்ட முறை. அதே மாதிரி ஆல் ஆர் ஹெர்மோஃப்ரோட்டிடிஸ், அதாவது இரு பால் உயிரிகள். ஓகேவா, ஹெர்மோஃப்ரோட்டிடிஸ். ஓகே, ஹெர்மோஃப்ரோட்டிடைட்ஸ்னா இருபால் உயிரிகள், எல்லாமே இருபால் உயிரிகள் தான். அதே மாதிரி இவங்க ரெண்டு விதமா வந்து இனப்பெருக்கம் பண்ணது, அசெக்சுவல் அண்ட் செக்சுவல். இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அப்படியே பாதி கண்டினியூ ஆகிட்டே வரும் அடுத்தடுத்த தொகுதிகளுக்குமே. ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகும். அப்போ ஒரு தொகுதி நம்ம படிச்சிட்டோம்னா ரெண்டாவது தொகுதி ஈஸியாயிரும். எது டிஃபர் ஆகுதோ அதை மட்டும் தனியாக எடுத்து எழுதி வச்சுட்டா போதும். ஸோ கன்ஃபியூஷனே ஆகாது. ஏன்னா டிஃபர் ஆகக்கூடிய கேரக்டர்ஸில் வச்சுதான் வந்து அவங்க கொஸ்டின் கேட்கவே முடியும். புரியுதா? எப்படியுமே பாத்தீங்கன்னா எங்க சுத்தி வந்தாலும் டிஃபர் ஆகக்கூடிய கொஸ்டின்ல தான் அவங்க வந்து நிக்க முடியும். அப்போ ஒரு 2 தொகுதி படிச்சாலே என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்ப அந்த கேரக்டர்ஸை வச்சு ஒரு டேபிள் காலம் போடணும், இது எதுக்கு டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி. 1-2 கேரக்டர்ஸ்ல மட்டும்தான் மற்ற எல்லாம் டிஃபர் ஆகும். அப்படிங்கிறப்போ அந்த விஷயத்தை மட்டும் கேப்சர் பண்ணி அதை நம்ம கொஸ்டினா மாத்திக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா சக்சீட் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலயே பேரன்கைமியா அண்ட் ஆம்பிபிளேஸ்டுவல். ஓகேவா, தட் இஸ் எம்பரியானிக் டெவலப்மெண்ட். அந்த உட்கரு இருக்குல்ல, நம்ம பார்த்தோம் இது அசெக்சுவலையும் செக்ஸுவலாகவும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெவலப் ஆகும், அதாவது இனப்பெருக்கம் பண்ணிக்கும், ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி. அதுல வந்து இந்த பேரன்கைமுலா அந்த செல்கள், டிஷ்யூ செல்கள், அதாவது அடுத்த கட்ட எம்பரியானிக் டெவலப்மெண்ட் வந்து பேரன்கைமுலா ஸ்டேஜ்லயும் ஆம்பிபிளேஸ்டுவல் ஸ்டேஜ்லயும் நடக்கும். எம்பரியானிக் டெவலப்மெண்ட் வந்து டிஷ்யூ மாதிரி டெவலப் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஸ்பாஞ்சிலா, ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச் வந்து ஸ்பாஞ்சிலா, சைகான், ஸ்கைஃபா டைப். ஓகேவா, யூ ஸ்பாஞ்சியா, அதாவது பாத் ஸ்பாஞ்ச், இது குளிக்கிறதுக்கு யூஸ் பண்றது, அந்த மாதிரி குளியல் பஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. யூப்ளெக்டெல்லா, ஓகே, அது ஃப்ளவர் பாஸ்கெட்ல யூஸ் பண்ணுறது. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து நம்ம இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச் அதெல்லாம் சொல்றோம்ல, அதுவுமே கொஸ்டினா வரலாம். அப்போ அதெல்லாம் வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும். நீங்க மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. ட்வைஸ் த்ரைஸ் இஃப் யூ ரீட் தென் யூ automatically it gets stored in your brain. So once you read the question, it automatically hits your brain and get you to pick the answer. ஓகேவா, அதனால நீங்க worry பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணாலே மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரும். whenever you find a question பார்த்தோன்னா ஆப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஹிட் ஆயிடும், இதுதான் நம்ம படிச்சோம் அப்படின்னு சொல்லி. ஸோ read twice, thrice, 4 times. Okay, and next phylum we are going to deal with. Okay, Nitaria. Okay, Nitaria. ஸோ நிட்டேரியா ஃபைலம் நம்ம பார்க்க போறோம். நிட்டேரியா அப்படின்னா நிட்டே அப்படின்னா என்னன்னா நீடில், அதாவது ஸ்ட்ரிங் செல், கொட்டும் செல்கள் அப்படின்னு சொல்றது, கொட்டும் செல்கள். ஓகே, ஸோ இது வந்து முன்னாடி வந்து சீலன்டிரேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, உடல் புள்ளி சம்பந்தமா வச்சு நம்ம சொல்லுவாங்க. பட் அந்த தொகுதிங்கிற பேரை மாத்தி இப்போ புதுசா வகைப்படுத்திருக்காங்க நிடேரியா அப்படின்னு. ஸோ ப்ரீவியஸ்லி இட் வாஸ் கால்ட் சீலன்டிரேட்டா. ஓகே, சீலன்டிரேட்டா. ஸோ செக் யுவர் புக்ஸ். ஓகே, எவ்ரிதிங் இஸ் கிவன், வாட் எவர் ஃபர்ஸ்ட் அதை லிசன் பண்ணிட்டு அந்த புக் பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி எழுதி வைக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேடியல் சிமெட்ரி. ஸோ இதை நான் தான் சொன்னேன்ல, எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான பண்புகள் தான். ஒரு 2 இது படிச்சோம்னா நானே அடுத்தடுத்து என்ன தெரியுமா சொல்லுவேன், இது ஆல்ரெடி அங்க பாத்துட்டோமே அப்படின்னு நான் சொல்லிடுவேன். எது டிஃபர் ஆகுதோ அதை மட்டும் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ரேடியல் சிமெட்ரி. இதே வந்து கடல் பஞ்சில நம்ம என்ன பார்த்தோம், இதுக்கு முன்னாடி இருந்த தொகுதியில வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அசிமெட்ரிக்கலா இருக்கலாம், ரேடியலா இருக்கலாம். பட் இது வந்து ரேடியல் சிமெட்ரி, தட் இஸ்
ஓகே எக்ஸெப்ட் ஒண்ணே ஒண்ணு மட்டும் கிடையாது அனிமோன்ஸ் கடல் சாமந்தி இருக்கு இல்லையா சி அனிமோன்ஸ் அது மட்டும் இதுல எக்ஸெப்டன்ஸ் அப்போ அதை தனியா எடுத்து எழுதிக்கணும் அப்போ இந்த நிடேரியா ஃபைலம் ஓகே ஆல் ஆர் ரேடியல் சிமெட்ரி பட் எக்ஸெப்ட் அனிமோன்ஸ் இது வந்து மட்டும் என்னது அப்படின்னா பைலேட்ரல் சிமெட்ரி இட் எக்ஸிபிட்ஸ் பைலேட்ரல் சிமெட்ரி தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே அதே மாதிரி பாடியில வந்து கொட்டும் செல்கள் இருக்கு அதாவது நிடோபிளாஸ்ட் அல்லது நிடோசைட்ஸ்னு சொல்லுவாங்க இந்த கொட்டும் செல்கள் தான் என்ன பண்ணும் அப்படின்னா உணர் நீட்சிகளா வளர்ந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது ஓகே நெமட்டோஸ்ட் சொல்லுவாங்கல்ல நெமட்டோட்ஸ் கொட்டுறதுக்கு அப்போ இது வந்து எல்லாத்துக்குமே ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாச்மெண்ட் ப்ரொடெக்ஷன் எதிரிகள் வந்தாங்கன்னா பொட்டுன்னு போடுறது ஓகே அந்த பாம்பு எப்படி கொட்டுது அந்த மாதிரி ஸோ பொட்டுன்னு அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கும் ஓகேவா இந்த எதிரிகிட்ட இருந்து தப்பிச்சுக்கும் அதே மாதிரி எங்கேயாவது ஒட்டணும் இப்போ இந்த இடத்துல ஒட்டி இப்படி மூவ் ஆகணும் ஸோ இந்த மூவ்மெண்ட் லோகோமோஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் ஃபார் எவ்ரி திங் இட் யூசஸ் த நிடோசைட் ஓகே அந்த கொட்டும் செல்களை யூஸ் பண்ணிக்குது ஓகே அண்ட் தென் ஃபர்ஸ்ட் குரூப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு எக்ஸிபிட் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஏரியாவில் நம்ம அடிக்கடி பார்த்தது டிஷ்யூ லெவல் முதல் உயிரி டிஷ்யூ லெவல் திசு அளவிலான உடல் கட்டமைப்பை வெளிப்படுத்திய முதல் உயிரி நிடேரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸெப்ஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் அகைன் அண்ட் அகைன் ஐம் டெல்லிங் யூ நோட் டவுன் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிப்ளோபிளாஸ்டிக் ஸோ இது எல்லாமே டிப்ளோபிளாஸ்டிக் ஏன் டிப்ளோபிளாஸ்டிக் ஸோ யூ ஹேவ் டு திங்க் ஸோ ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் டிப்ளோபிளாஸ்டிக்னா ரேடியல் சிமெட்ரினா டிப்ளோபிளாஸ்டிக் ஸோ ஆப்வியஸ்லி டிப்ளோபிளாஸ்டிக்காக தான் இருக்க முடியும் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து ரிலேட் பண்ணி படிக்கணும் ஓகே ஸோ டைஜஷன் அண்ட் சர்க்குலேஷன் எப்படி நடக்குதுன்னா நிடேரியா கொட்டும் செல்கள் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் கோலன்ட்ரேட்டான்னு சொல்லியிருந்தோம் சீலன்ட்ரேட்டா அது கோலன்ட்ரேட்டான்னு இருக்கு சீலன்ட்ரேட்டானா என்னது உடற்குழி சம்பந்தமா வரக்கூடியது அப்போ இந்த உடற்குழி வழியாகத்தான் என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல அந்த டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் நடக்குது சர்க்குலேஷன் எல்லாமே கோலன்டிரான் உடற்குழி ஓகே ஸோ அதுல என்னன்னா ஒரே ஒரு ஓப்பனிங் தான் ஓகே அதாவது கோலன்டிரான் ஓகே கோலன்டிரான்ல தான் நடக்கும் உடற்குழி வழியாக டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் சர்க்குலேஷன் பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே நடக்குது பட் வந்து ஒன்லி ஒன் ஓப்பனிங் ஓகேவா இதுக்கு வந்து ஒன்லி ஒன் ஓப்பனிங் தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி பார்த்தோம் ஒன்லி ஒன் ஓப்பனிங்ல இதுக்கு முன்னாடி இந்த கிளாசிபிகேஷன்ல பார்க்கும்போது புரோட்டோஸ்டோமியாவில் பார்த்தோம்ல ஒன்லி ஒன் ஓப்பனிங் வாய் மட்டும் தான் எல்லாமே ஸோ வாய் தான் வந்து உள்ள வரது வெளியே போகிறது எல்லாமே வாய் தான் லைக் சிங்கிள் ஓப்பனிங் மவுத் ஆர் ஹைப்போஸ்டோம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அந்த சிங்கிள் ஓப்பனிங் பேர் ஹைப்போஸ்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ ஹைப்போஸ்டோம் அண்ட் டைஜஷன் வந்து ப்ரீவியஸா ஸ்பாஞ்சஸ்ல வந்து இன்ட்ரா செல்லுலர் செல்களுக்கு இடையே மட்டும்தான் பட் இங்க வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் செல்களுக்கு வெளியவும் நடக்கும் டைஜஷன் ஓகேவா செல்களுக்கு வெளியவும் டைஜஷன் நடக்கும் லைக் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் நடக்கிற மாதிரி செல்களுக்கு வெளியவும் நடக்கும் செல்களுக்கு உள்ளே செல்கள் மட்டுமே பரிமாற்றம் பண்ணிக்கிறது டைஜஷன் ஓகேவா அது வந்து இன்ட்ரா செல்லுலர் செல்களுக்கு வெளியே ஃபுட்டு போய் கரைச்சு போறது இதெல்லாம் செல்களுக்கு வெளியே அவுட் ஆஃப் த இது ஓகேவா ஸோ தட் இஸ் டைஜஷன் அண்ட் நர்வ் சிஸ்டம் ப்ரிமிட்டிவ் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ப்ரிமிட்டிவ்னா எளிய வகையிலானது நரம்பு மண்டலம் வந்து நம்மள மாதிரி பின்னி பிணைந்தது கிடையாது ரொம்ப எளிய வகையிலானது அண்ட் ரொம்ப முக்கியமானது நிடேரியன்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க ஓகே ஸோ டூ ஃபார்ம்ஸா இது வந்து காணப்படும் அது என்னதுன்னா ஒன்று பாலிப் முறையில பாலிப்புகளாக காணப்படும் அதாவது இந்த கரு வளர்ச்சி சொல்றோம்ல ஸோ ரெண்டு விதமா வந்து இது காணப்படக்கூடியது அப்படிங்கிற அடிப்படையில ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் வந்து பாலிப் அண்ட் நெக்ஸ்ட் வந்து மெடூசா ஓகே ஸோ பாலிப் அண்ட் மெடூசா ஓகே ஸோ பாலிப் வந்து ஸ்டேஷனரி ஓகே ஸ்டேஷனரியா இருக்கும் எங்கேயும் மூவ் பண்ணாது ஸ்டேஷனரி இன் a particular place okay so stationary one thing okay and okay stationary and cylindrical ஷேப்ல இருக்கும் இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா அம்ப்ரெல்லா ஷேப்ல குடை வடிவத்துல இருக்கும் மெடூசா அண்ட் ஃப்ரீ ஸ்விம்மிங் இது வந்து ஒரு இடத்துல நிக்காது ஸோ பாலிப் வகையிலான நிடேரியன்ஸ்கள் வந்து ஒரு இடத்துல பிடிச்சி அப்படியே அங்கேதான் நிற்கும் அங்கதான் வாழும் அங்கதான் உணவு எல்லாமே பண்ணிக்கும் பட் இந்த மெடூசா வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது மூவ் ஆகிட்டு ஸ்விம்மிங் பண்ணிட்டே இருக்கும் ஓகேவா இதுக்கு வந்து ஹைட்ரா ஓகே அண்ட் ஆடம்சியா கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம் இதுக்கு வரும் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கல ஓகேவா ஸோ இது வந்து ஹைட்ரா ஆடம்சியா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து பாலிலா அதாவது அசெக்சுவல் மெத்தட்ல ரீப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா செக்ஸுவல் மெத்தட் ஓகே ஸோ செக்ஸுவல் மெத்தட் தட் இஸ் மெட்டாஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே மெட்டாஜெனிசிஸ் sexual type of reproduction like this okay and
பாலிப் அசெக்சுவலா பண்ணி பாலிப் வந்து என்ன பண்ணும்னா அசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணி மெடுசாவை உருவாக்கும். மெடுசா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணி பாலிப் உருவாக்கும். இப்படிதான் சைக்கிள் போயிட்டே இருக்கும். அப்ப ரெண்டுமே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல இருக்குங்கிறதுக்காக வந்து தனித்தனின்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே ஒண்ணுதான், ஒண்ணுக்கு ஒண்ணு உருவாக்கி கொள்ளக்கூடியவை மாறி மாறி. ஓகேவா? சோ இதுல இந்த மாதிரி ஃபார்ம் வந்துச்சுன்னா இது நின்னும், இது ஃபார்ம் இந்த மாதிரி ஃபார்ம் வச்சு இது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஓகே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. இதுல சிலியேட்டட் மூவ்மெண்ட் இருக்கு. ஓகே, நிட்டேரியன்ஸ்ல இந்த மாதிரி சிலியேட்டட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து மூவ் பண்றதுக்கு லோகோமோஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ கோ த்ரூ இட். ஓகே, ரிமைனிங் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த ஃபைலம்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.